பிரைவேட் பள்ளி வந்து ஒரு பிராய்லர் கோழி கூட்டின்னு போகிற மாதிரி பசங்களை கூட்டின்னு வந்துடுறாங்க. தனியார் பள்ளியில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லைங்கிறதுனால தான் போகிறாங்க, இல்லாட்டா போக மாட்டாங்க. அவர் மட்டும் இல்லை, இன்னும் சிங்கப்பூரில் இருந்துட்டு எங்கள் நண்பர்கள் எத்தனையோ பேர் இருந்துட்டு ரொம்ப ரூரல் ஏரியாவிலேருந்து வந்தவங்க தான் நல்ல பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அந்த டைமில் அவங்க யோசிச்சிருந்தாங்க, மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்க யோசிச்சிருந்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்களா? இந்த அளவுக்கு நான் பேசுவேனான்னு எனக்கு தெரியல. எல்கேஜிக்கு நம்ம 40,000 50,000 ஸ்கூல் ஃபீஸு அது இது. காலையில் சாப்பாடு போடுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல், எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் அவசியமா? அதெல்லாம் அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. இந்த ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய ஸ்கேம்னு நினைக்கிறேன் நான். தனியார் பள்ளின்றது இருக்கப்பட்டவங்களுக்கு தான் தனியார் பள்ளிங்க. பேரண்ட்ஸ்லாம் இன்றைக்கி வந்து எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க முக்கிய காரணமே பசங்களை படிக்க வைக்கிறதுல பெரிய போராட்டம். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அரசு பள்ளி அது எவ்வளவு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? அரசு பள்ளி ரொம்ப முக்கியம். உடலுக்கு எவ்வளவு உயிர் முக்கியமோ அது மாதிரி நம்மளுக்கு அரசு பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அரசு பள்ளி தான் எல்லாமே ஈஸியாக போயிட்டு வரலாம். இதுனா ஒரு வண்டியில் கூட்டின்னு வந்துடுவாங்க ப்ரைவேட் பள்ளி. ஏன்னா ப்ரைவேட் பள்ளி வந்து ஒரு பிராய்லர் கோழி கூட்டின்னு போகிற மாதிரி பசங்களை கூட்டின்னு வந்துடுறாங்க. அது ரொம்ப எந்த திங்கிங்கும் இல்லை, ஒரு இதுவே இல்லை பசங்களுக்கு. ஏன் தனியார் பள்ளியை நோக்கி போகிறாங்க? இந்த ஸ்டாண்டர்ட் அங்கே இல்லாததுனால தான். தனியார் பள்ளியில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லைங்கிறதுனால தான் போகிறாங்க, இல்லாட்டா போக மாட்டாங்க. நான் அரசு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் படித்தேன். நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை என்னோட சொந்த ஊர். நாங்கள் இப்போது சிங்கப்பூரில் இருக்கோம். நாங்கள் 17 வருஷமாக நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன். அங்கே பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். கணவர் இன்னும் ஒரு இன்டீரியரான ஒரு கிராமம். அவர் ஒரு சின்ன ஊர் தான். அவர் படித்ததும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். அவர் ஷிப் பில்டிங்கில் இன்ஜினியராக, சீனியர் இன்ஜினியராக இருக்கார். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லை, இன்னும் சிங்கப்பூரில் எங்கள் நண்பர்கள் எத்தனையோ பேர் ரொம்ப ரூரல் ஏரியாவிலேருந்து வந்தவங்க தான் நல்ல பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அவங்க யாரும் தனியார் பள்ளியில் படித்தவங்க கிடையாது. எல்லாம் கிராமத்தில் அரசு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியில் அப்படி படித்தவங்க தான். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில், ரொம்ப நடுத்தரம் அப்படி வந்தவங்க தான். படிச்சிருக்கீங்க மேம்? நான் மாஸ்டர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சேன். என்ன ஊதியம் நீங்கள் கடைசியாக வாங்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு 2 lakhs அரௌண்ட். அந்த டைமில் அவங்க யோசிச்சிருந்தாங்க, மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்க யோசிச்சிருந்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்களா? இந்த அளவுக்கு நான் பேசுவேனான்னு எனக்கு தெரியல. கேர்ள்ஸ் ஸ்கூல் இங்கே தான் பக்கத்தில் பில்டிங்கே எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலாப்பா இது, லைக் அப்படி ஒரு இது இருந்தது. ஏன்னா பில்டிங்கே ஒரு வெல் டெவலப்டு ஒரு மெட்ரிகுலேஷனோட தரத்தில் இருந்தது. அது கேர்ள்ஸ் ஸ்கூல். அதே கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏரியா தள்ளி போனீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நார்மலாக நம்ம பழைய அந்த கட்டடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க மேலே இருக்க அந்த தாட் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் நம்ம குழந்தை படிக்கணுமா அப்படின்ற தாட்டை இப்போ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெட்ரிகுலேஷனில் ஸ்டடீஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு அவங்க பல கோச்சிங்கு இதெல்லாம் வச்சாலுமே யூனிக்காக அந்த பசங்களோட உள்ளே இருக்க டேலண்ட்டை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அழகாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே பணம் தாங்க அங்கே. லைக் இப்போ ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நம்மளே பக்கத்து கடையில் வாங்கிப்போம். ஆனால் ஸ்கூலில் அவங்களே அந்த க்ரையான்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கெட்ச் புக் கொடுக்கறதா இருக்கட்டும், நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், எங்ககிட்ட வாங்கிக்கோங்கன்னு அதுக்கு ஒரு தனியாக ஒரு பில்லை போட்டு அதுக்கு ஒரு ஃபீஸை கட்டுங்க, இதுக்கு ஃபீஸு அதுக்கு ஃபீஸு, இல்லை நாங்கள் கல்ச்சுரல் சேர்க்குறோம். ஸ்கூல் பசங்களுக்கு அடிக்கடிக்கு இந்த ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய ஸ்கேம்னு நினைக்கிறேன் நான். தனியார் பள்ளின்றது இருக்கப்பட்டவங்களுக்கு தான் தனியார் பள்ளிங்க. நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிங்க இல்லையா? ஆமாம். அந்த காலகட்டத்தில் உங்கள் அரசு பள்ளியில் உங்கள் நண்பர்களோட பழகினதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக சார். என்னென்ன சேட்டை பண்ணுவீங்க அரசு பள்ளியில்? சார் பண்ணாத சேட்டையே கிடையாது சார். எவ்வளோ சைட் அடிச்சிருக்கேன், எவ்வளோ பேர் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
ஒரு பொண்ணு ஸ்கூல்லேருந்து வராள்னா அவள் பின்னாடியே நான் சைக்கிளில் போன காலங்கள்லாம் சைக்கிள்ல? உண்டு. ஆமாம், அவள் ரிக்ஷாவில் வந்தாலும் அவள் பின்னாடி நாங்கள் அந்த டைமுக்கு நாங்கள் ரீச் ஆகும் அந்த இடத்துக்கு. அதில் சில பிரச்சனைகளை பார்த்துருக்குறோம். அந்த பாய்லர் கோழின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்களா? அது எதனால அப்படி சொல்றீங்க? இல்லை அது அப்படி தானே கூட்டின்னு போவாங்க. அடைச்சி கூட்டும் போகிறது ஒரு வேனில் போட்டு, அது எப்படி நம்ம வந்து பிராய்லர்லாம் வந்து நம்ம வந்துட்டு கரெக்டாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அதை 30 நாள் ஆனவுடனே அதை எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரியே பசங்களை வந்து பொத்தி வளர்த்து அவங்கள வெளி உலகமே தெரியாமல் ஃப்ரீயாக யாருக்கிட்டையும் பழகாமல் ஒரு சைக்கோ மாதிரியே ஃபீல் பண்ணுவோம் கடைசி வரைக்கும். நீங்கள் என்ன பாருங்களேன், நல்ல வெல் அண்ட் குட் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா பசங்க பேசவே மாட்டாங்க, அப்பா அம்மாக்கிட்டே பேச மாட்டாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா அந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சுட்டு அப்படியே ஒரு எதுவும் அவங்க வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி. அதே அரசு பள்ளியில் படித்தவன் பாரு, கீழ்த்தரத்துலேருந்து மேல் தரத்து வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பழகியிருப்பான், விளையாடி இருப்பான். அவன் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக வந்தவன் தான் நாங்களாம். எங்கேருந்து வருது பள்ளிக்கூடத்துல அங்கேருந்து வருது. முற்றும் கோணம் முற்றிலும் கோணமா? முற்றிலும் அவ்வளோதான். கோணம் முற்றிலும் கோணம். அவ்வளோதான். ஆனா இல்ல, ஃப்ரீயா இன்னும் அரசு பள்ளியில படிக்கிறத இலக்காரமா பாக்குறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? சார், இலக்காரமாக பார்க்குறவங்களுக்கு வந்து அவன் தான் சார் பெரிய ஆளாக வருவான் 100%. நாங்கள் படிக்கும்போது எங்கள் கூட படித்தவங்களாம் நிறைய டாக்டர்ஸ் ஆகியிருக்காங்க, இன்ஜினியர் ஆகிருக்காங்க. என் ஃப்ரெண்டு எல்லாம் டாக்டர். இன்றைக்கி அவங்கக்கிட்ட போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் நிறைய பெருமைக்காக சேர்க்குறாங்க. பெருமைக்காக என்ன பெருமை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறதுல? பக்கத்தில் இருக்கிறவங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்லனா ரொம்ப ஏளனமாக எடுத்துக்கிறாங்க. இது ஒன்று தான் பெரிய விஷயம். கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ரொம்ப வசதி பண்ணி இந்த கவர்மெண்ட் உண்மையிலேயே நம்ம ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நல்ல உதவி காலை செய்கிறாங்க. உணவு, ஸ்மார்ட் கிளாஸ்லாம் இருக்கு. ஆமாம், என்னென்னு இப்போ என்ன ப்ரைவேட் ஸ்கூலில் என்னெல்லாம் இருக்கும் அத்தனையும் இருக்குது. தனியார் பள்ளியை நோக்கி பெற்றோர்கள் வருவதால் தனியார் பள்ளி இங்கே என்ன மாதிரியான இதெல்லாம் பண்றாங்க வருமானத்துக்காக? நிறைய இது ஃபீஸ் நிறையா வாங்குறாங்க. அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நிறையா வாங்குறாங்க. அப்புறம் எங்கேயா டூர் கூட்டின்னு போகிறதுனாலும் வாங்குறாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் அதெல்லாம் பண்ணுறதும் இல்லை, வாங்குறதும் இல்லை. புரியுறதா? அதனால அதெல்லாம் வந்து அது அவங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை பொறுத்தது. பட் வந்து அந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்ததுன்னா எல்லாருமே நல்லா இருக்கும். அதான் விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த சாதனையாளர்கள் உருவாகிறது அரசு பள்ளியில தனியார் பள்ளியில? அரசு பள்ளியில் எதனாலமா? கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நிறையா அதுக்கப்புறமா நிறைய கோச்சிங் கிளாஸஸ்லாம் அவங்களும் வைக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சப்ஜெக்ட் வைஸு இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்ட் அங்கே வந்துடுதுன்னா யாருமே ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. தனியார் பள்ளி மோகமா இல்லை தேவையா இருக்கா? இது இருந்துட்டு பியர் ப்ரெஷர் தான் சொல்லுவேன். கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம அக்கா அண்ணன் தம்பி இவங்க பசங்கள்லாம் படிக்கிறாங்க, அல்லது அவங்களோட அண்ணன் தம்பி அவங்கெல்லாம் வந்துட்டு யாராவது வெளிநாட்டில் இருக்கலாம். ஸோ அவங்களோட மேட்ச் பண்ணணும். என் பையனுக்கும் இதே மாதிரி சிலபஸ் இருக்கான், அவனும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பண்ணணும் அப்படின்னும் சில பேர் பண்ணுறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் இருந்துட்டு இங்கேயும் புக்கு வாங்கி என் பொண்ணுக்கு நான் சொல்லித்தரேன். அதனால இருந்துட்டு எனக்கு ரொம்ப எல்லாம் தெரியும். அவளுக்கு செகண்ட் டேர்மில் படிக்கிறது இவங்க ஃபஸ்ட் டேர்ம்லேயே படிச்சிடுறாங்க. ஆமாம், நான் இங்கேயும் நான் புக்கு வாங்கி தான் நான் அதை மேட்ச் பண்ணுறேன் நான். ஸோ அதனால் இருந்துட்டு அந்த மாதிரிலாம் நினைக்கவே வேண்டாம். யாருக்குமே நம்ம குறைஞ்சவங்க கிடையாது. இது அரசு பள்ளி தனியார் பள்ளி அப்படிங்கிற வேறுபாடு கொண்டு வர தேவையே இல்லை. கண்டிப்பாக இருந்துட்டு அரசு பள்ளியில் படிச்சிங்க அப்படின்னா அரசு எவ்வளவோ சலுகைகள் கொடுக்குறாங்க. காலை உணவு திட்டம், அதே மாதிரி வேலையில் முன்னுரிமை வேற இருக்குது. இப்போ புதுசாக அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மாதம் 1000 ரூபாய் வேற தர்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்கீம். அதனால இருந்துட்டு அரசு பள்ளியை இருந்துட்டு சேர்த்து நீங்கள் அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுங்களை வந்து எப்படி சொல்கிறதுனா எஜுகேஷனில் அவங்களே கம்மி படிப்பு, டீச்சர்ஸுங்களே கம்மி படிப்பு. அதில் சொல்லித்தர இது தெரியலனா பிள்ளைங்கள் என்ன பண்ணுவாங்க? அணுகுமுறை நல்லா இருக்கணும். எல்லாமே ஸ்கூலில் இப்போ கவர்மெண்ட் எல்லாம் பண்ணுது, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. எப்படிங்க நல்ல விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் பண்ணுதுங்க. இவங்க வந்து இன்னும் எஜுகேஷன் அவங்க கொண்டு வரணும். டீச்சர்ஸ் கொண்டு வரணும், வாத்தியாரங்க கொண்டு வரணும். எல்லாமே கொண்டு வந்தால் மட்டும்தான் பள்ளி வந்து நல்லபடியாக செயல்படும். பள்ளியில் கட்டண கொள்ளைன்றாங்க, அது எப்படி நான் பார்க்குறீங்க? எங்களுக்கு கட்டண கொள்ளை கண்டிப்பாக கட்டண கொள்ளை தான். கட்டண கொள்ளைன்னு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கட்டண கொள்ளை தான்.
ஆனால் நம்மளே நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது பசங்க ரொம்ப நியூஸஸ்லேயே பார்க்குறோம் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு இந்த பசங்க இந்த பண்ணாங்க அது பண்ணாங்க அப்படின்னு. இப்போ இருக்க சின்ன பசங்க லைக் மேஜராக வந்து பொண்ணுங்க சரி பசங்களும் சரி, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டைப் இப்போ வரைக்குமே க்ரியேட் பண்ணி அந்த பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, லைக் அவனுங்களாம் கொஞ்சம் மோசமாக தான் இருப்பானுங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்பை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியானது. அவங்க சொல்கிறது ஒன்று, அவங்க வாங்குறது ஒன்று. அவங்க லோன் போட்டு அட்மிஷன் ஃபீஸ் வாங்குற அளவுக்கு கேட்குறாங்க மேம் குறைஞ்சது. லட்சங்கிறது எனக்கு வந்து, ஏன்னா இப்போ எனக்கு சின்ன பிள்ளைங்கள் தெரியாது, ஆனால் லாக் கணக்கில் தான் கேட்குறாங்க. ப்ரைவேட் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா வசதி இருக்கும்போது ஏன் மறுபடியும் அங்கே போகணும்? தனியார் பள்ளியில் எவ்வளோ வாங்குறாங்க சார் தனியார் பள்ளியில் இல்லை இப்போ சாதாரண 6th உள்ளே போகிறதுக்கு இப்போ தனியார் பள்ளியில் போனீங்கன்னா என்ன சார், எல்கேஜிக்கு நம்ம 40,000 50,000 ஸ்கூல் ஃபீஸு அது இது. பேரண்ட்ஸ்லாம் இன்றைக்கி வந்து எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க முக்கிய காரணமே பசங்களை படிக்க வைக்கிறதுல பெரிய போராட்டம். நீங்கள் என்ன நினச்சி பாருங்களேன், நம்ம ஃபேமிலியே எடுத்துங்களேன், எப்படா இந்த டிசம்பர் ஜனவரி வந்தாவே டென்ஷனு, ஃபீஸ் கட்டணும் தாங்க முடியாது. நீ எந்த பிஸ்னஸும் நடக்காது. கம்ப்ளீட் ஆல் ஓவர் ஸ்டம்ப், ஆல் ஓவர் இந்தியா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஃபீஸ் கட்டுறது தான் பார்ப்போம். காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இதுதான் நான் போயிட்டுருக்கு மைண்டில், வேறு எதுவுமே பார்க்க மாட்டானே. காலையில் சாப்பாடு போடுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல், எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் அவசியமா? அதெல்லாம் அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. அந்த காலத்தில் என்ன, அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற ஒரு தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்து, ஒரு பழையது எடுத்துகிட்டு வந்து, ஒரு ஊறுகாய் வச்சு குழந்தைங்கள சாப்பிட்டது படிச்சது நல்லா இல்லையா? நல்லா இருந்தது. என்னத்துக்கு இந்த இனாமும் வேண்டாம், இந்த ஸ்டாண்டர்டு கம்மியும் வேண்டாம். அதிகமான சாதனையாளர்களை உருவாக்குறது அரசு பள்ளியா தனியார் பள்ளியா? 100% சொல்ல போனால் ஏபிஜே அப்துல் கலாம், கர்மவீரர் காமராஜர் எல்லாமே எதுலேருந்து வந்தாங்க? இப்போ தான் வந்து தனியார் பள்ளி. ஃபர்ஸ்ட்டில் முதல்ல அரசு எல்லாமே வந்து விண்வெளியிலேருந்து இஸ்ரோலேருந்து எல்லாம் போனவங்கலாம் அரசு பள்ளியில் இருக்குது. சிவனிலேருந்து எல்லாமே மொத்தம் எல்லாம் ஒரு இது வந்து அரசு பள்ளி தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசு பள்ளி தான் பெஸ்ட்டு. கண்டிப்பா 100% அரசு பள்ளி தான் பெஸ்ட். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.